சென்னையில் நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் சார்பில் ரேஷ்மா ஃபவுண்டேஷன் மற்றும் மிராக்கிள் ஹேப்பன்ஸ் அணி இணைந்து 50 குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கின. சென்னை கொடுங்கையூர் குப்பை கிடங்கில் உள்ள பழைய இரும்பு பிளாஸ்டிக் பொருட்களை சேகரித்து அதில் கிடைக்கும் வருமானம் மூலம் வாழ்க்கையை நடத்தி வரும் 50 குடும்பங்களுக்கு நியூஸ் 7 தமிழ் சார்பில் ரேஷ்மா ஃபவுண்டேஷன் மற்றும் மிராக்கிள் ஹேப்பன்ஸ் அணி இணைந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. எம்கேபி நகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கொடுங்கையூர் குப்பை கிடங்கு குப்பை சேகரிப்பு நலச்சங்கத்தின் தலைவி ராக், கவிஞரும் ரேஷ்மா ஃபவுண்டேஷன் நிறுவனரும் அரிமா சங்க முன்னாள் ஆளுநருமான முனைவர் கு மணிவண்ணன் தலைமையில் எஸ் அந்தோணி, மைக்கேல் ராஜ், ஆர்பி சுரேஷ், வழக்கறிஞர் எஸ் வெங்கடேசன், அரிமா இஎம்எஸ் மோகன் ஆகியோர் முன்னிலையில் அரிமா ஜிஆர் வெங்கடேஷ், அருட்பணி முனைவர் என்ஏ சார்லஸ்குமார் ஆகியோர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். அப்போது 50 குடும்பங்களுக்கும் ஒரு மாதத்திற்கு தேவையான அரிசி, மளிகை பொருட்கள், பாய், பெட்ஷீட் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. நலத்திட்ட உதவிகளை பெற்றுக்கொண்டவர்கள் நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் அமைப்பிற்கும் ரேஷ்மா ஃபவுண்டேஷன் மற்றும் மிராக்கிள் ஹேப்பன்ஸ் அணி ஆகியவற்றுக்கும் நெகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தனர். வியாபார பொருட்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி இங்கே குப்பைமேடு பகுதியில் உள்ள மக்களுக்கு குப்பை பிரிக்கின்ற மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள், அரிசி, பருப்பு, சர்க்கரை, பாய், பெட்ஷீட்டு, லுங்கி, சேலை இதெல்லாம் இன்றைக்கி இங்கே கொடுத்துருக்குறேன். தொடர்ந்து நான் 28 மாதமாக இந்த வேலையை பார்த்துட்ருக்கிறேன். இதை நியூஸ் 7 அன்பு பாலம் தொலைக்காட்சி எங்களுடைய சேவை திட்டங்களை முன்னெடுத்து எல்லா தளத்திற்கும் எடுத்து செல்கிறார்கள். அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது இல்லாமல் நான் ஈசிஆர் பகுதியில் இருக்கக்கூடிய இருளர் இன மக்களுக்கு ஆடு வளர்ப்பதற்கான ஆடும் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் 30 குடும்பங்களுக்கு ஆடு கொடுத்துருக்குறேன். இந்த சேவை திட்டங்களை நான் முன்னெடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி 26வது மாதமாக இந்த சேவை திட்டங்கள் இந்த அடித்தட்டு மக்களுக்கு, இந்த எம்கேபி நகர் பகுதியில் உள்ள மக்களுக்கு இந்த குப்பை கிடங்கில் பணியாற்றக்கூடிய மக்களுக்கு இன்றைக்கி நான் அதை 50 குடும்பங்களுக்கு இன்றைக்கி